நாளை பதவியேற்க இருக்கும் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கும் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் அனைவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். நான் சத்யா சுயேட்சை வேட்பாளராக நான் இந்த தேர்தலில் கலங்கண்டேன். நான் பெரிய வாக்கெல்லாம் வாங்கலை. ஆனால் கட்டாயமாக இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரணும், இந்த அரசியலில் ஒரு மாற்றம் வரணும்னு நினச்சி வந்த ஆட்களில் நானும் ஒருத்தன். கடந்த 10-15 ஆண்டுகளாக இங்கே இருக்க மக்கள், எங்களை மாதிரி இளைஞர்கள், நாங்கள் ஒரு வேற்று கட்சிக்கு வாக்களிச்சுக்கிட்டே இருந்தோம். காரணம், எங்களுக்கு திராவிட கட்சிகள் வேண்டாம், ஊழலற்ற ஆட்சி வேணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வேற ஒரு ஆட்சியை எதிர்பார்த்தோம். இன்னைக்கு ஒரு பலமான சக்தியாக விஜய் வந்த பிறகு எங்களுக்கு விஜய் மேலே இருந்த நம்பிக்கையின் பேரில் நாங்கள் வாக்கு செலுத்தியிருக்கோம். இதில் முக்கியமான காரணம் திரு விஜய் அவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் கொடுத்த கவர்ச்சிகரமான திட்டங்கள்லையோ நீங்கள் கொடுத்த இலவசங்கள்லையோ மயங்கி நாங்கள் உங்களுக்கு வாக்கு அளிக்கலை. நாங்கள் அளித்த வாக்கு, நீங்கள் வந்தால் இது ஊழலற்ற ஆட்சியாகவும் இங்கே சொசைட்டி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும்னு நம்பி தான் நாங்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கோம். எங்களோட முழு வேண்டுகோள், எங்களோட அத்தியாவசிய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்களுக்கு நல்ல குடிநீர், தடையில்லா மின்சாரம், நல்ல சாலை, நல்ல கல்வி, சுத்தமான சுகாதாரமான ஒரு என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இலவசமான, முடிஞ்சால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கத்தி படத்தில் சொன்ன மாதிரி இலவசமான மருத்துவத்தை எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்குறோம். இங்கே இருக்க மக்கள் உங்களுக்கு வாக்கு அளித்தது இன்றைக்கி விஜய்ங்கிற ஒரு பேருக்காக தான். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வருங்காலங்களில் திரும்ப விஜய்ங்கிற பேருக்காக நடக்காது. விஜய் மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்ச பிறகு, இந்த முதல்வர் நல்லா பண்ணியிருக்காரு நம்பினா தான் வருங்காலங்கள்லேயும் நாங்கள் உங்களுக்கு வாக்கு அளிப்போம். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு விழுந்த வாக்கு உங்களுக்காக விழலை, திரு விஜய் அவர்களுக்காக விழுந்த வாக்குன்னு. ஸோ கட்டாயம் நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு வருங்காலங்களில் விழக்கூடிய வாக்கு உங்களோட உழைப்புக்காக விழுந்த வாக்காக இருக்கணும், உங்களோட செயல்பாட்டுக்காக விழுந்த வாக்காக இருக்கணும். கட்டாயமாக நாளை பதவியேற்கிற உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கட்டாயம் எங்களை மாதிரி ஆளுங்க உங்களை எதிர்பார்த்து நல்லாட்சி அமையும் நம்பி உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கோம். அடுத்த 2-3 வருஷத்தில் ஏண்டா நாங்கள் செலுத்தினோம், தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு இந்த மக்கள் பயந்து திரும்பி திராவிட கட்சிக்கு போயிடக்கூடாது, திரும்பி மாற்றமே வேணாம் அந்த ஊருக்குன்னு மட்டும் என்ன வந்துடக்கூடாது. நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேணாம், பேசிக்கான திங்ஸ் இங்கே செயல்படுத்துங்க. இங்கே ஆல்ரெடி நிறையா படித்து முன்னேறி வந்தவங்க இருக்காங்க. இங்கே அடிப்படை கல்வி இங்கே ஆல்ரெடி நமக்கு நல்லா வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற அட்வான்ஸ்டு கல்வி எங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி அடிப்படை மருத்துவம் கண்டிப்பாக தேவை, அடிப்படை சுகாதாரம் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த ஆட்சிக்கு நாங்கள் முழு ஆதரவு. இந்த மக்கள் ரொம்ப